அமெரிக்காவில் என்னதான் பிரச்சனை அப்படின்னு நம்ம ஊர்ல ரோட்ல போற யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டா கூட அமெரிக்காவில் என்ன பிரச்சனை? H1B விசா அவன் இதுக்குதான் சும்மா போன கூப்பியா? நீங்க சூடா இருக்கீங்க போல இருக்கு. அப்புறம் வாங்க, நல்ல வேலை யாரும் பார்க்கல. இந்த மாதிரி அமெரிக்காவில் புது ரூல்ஸ் வரும்போதோ இல்லை ரெகுலேஷன்ஸ் வரும்போதோ அது என்ன ஏது அப்படின்னு இங்கே இருக்க நியூஸ் மீடியாக்களும் சரி, அதுக்கப்புறம் யூடியூபர்ஸும் சரி, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுவாங்க. நான் கூட நிறைய இமிகிரேஷன் ரிலேட்டட் நியூஸ் வந்து போட்டிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அவங்க அந்த நியூஸை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கணுமே தவிர லீகல் அட்வைஸை எடுத்துக்க கூடாது. நான் சொல்றது உட்பட அந்த நியூஸுக்கு உண்டான ரீசர்ச்சை அவங்க கரெக்டாக பண்ணி தான் வீடியோ போடுவாங்க. பட் இருந்தாலும் என்றைக்குமே இமிகிரேஷன் அட்டார்னி கொடுக்குற அட்வைஸை மட்டும்தான் லீகல் அட்வைஸாக எடுத்துக்க முடியும். அதெல்லாம் ஓகே ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. இதுக்காக இமிகிரேஷன் அட்டார்னியை ஹையர் பண்ணணுமா அப்படிங்கிற சிச்சுவேஷனில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் அந்த கவலை தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனை சால்வ் பண்றதுக்கு மேனிஃபெஸ்ட் லாவோட 15 மினிட்ஸ் ஃப்ரீ கன்சல்டேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்க கன்சல்டேஷன் ஷெட்யூல் பண்ணும்போது உங்ககிட்ட இருக்க லீகல் கொஸ்டினை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி அவங்க கிட்ட ஆர்டிகுலேட் பண்ணீங்கன்னா அந்த 15 மினிட்ஸ் டைமை எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இமிகிரேஷன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களோட தனிப்பட்ட ரிசர்ச் இல்லாமல் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.